திருவந்தாதி 37. செந்திலாண்டவனின் திருவடியையே பற்றி கொள்க என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்தும் கந்தர் அந்தாதி. குமாரக் கடவுளின் திருவடியை பற்றி கொள்க. மூலம் சீர்க்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்க்கை வனப்பு நிதத்தவ வேடன் திணை வளைக்கும் சீர்க்கை வனப்பு நமதுரு காட்டிய சேய் தமிழ் நூர் சீர்க்கை வனப்பு நிமிர் சடையோன் மகன் சிற்றடிக்கே. பதம் பிரித்தது. சீர்க்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர் கை வன புனித தவவேடன் திணை வளைக்கும் சீர்க்கு ஐவன புனம் அது உரு காட்டிய சேய் தமிழ் நூல் சீர்க்கு ஐ வன புல் நிமிர் சடையோர் மகன் சிற்றடிக்கு ஏ. மனனம் செய்ய ஏற்றவாறு. சீர்க்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்க்கை வன புனித தவவேடன் திணை வளைக்கும் சீர்க்கு ஐவன புனமது உரு காட்டிய சேய் தமிழ் நூல் சீர்க்கு ஐ வன புல் நிமிர் சடையோர் மகன் சிற்றடிக்கு ஏ. சீர்க்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலை ஓர் செஞ்சிலையோர் சீர்க்கை மனம் திருந்துதல் வனப்பு அழகாகும் அழகாக மலர் மலர்களை உடைய வேங்கையானவன் வேங்கை கனியாய் நின்றவன் வேங்கை மரமாய் நின்றவன் செஞ்சிலையோர் அழகிய வில்லை உடைய குறவர்கள் சீர்க்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர் கை வன புனித தவவேடன் திணை வளைக்கும் சீர் சந்தேகப்பட்ட தன்மையை கை கோபித்து வன வனத்தில் புனித பரிசுத்தமான தவவேடன் தவவேடம் கொண்டவனும் திணை வளைக்கும் திணை புனத்தை காவல் செய்கின்ற சீர்கை வன புனித தவவேடன் திணை வளைக்கும் சீர்க்கு ஐவன புனமது உரு காட்டிய சேய் தமிழ் நூல் சீர்க்கு சிறந்த வள்ளிநாயகிக்கு ஐவன புனம் அது மலை நெல் விளையும் திணை புனத்தில் உரு காட்டிய சேய் தன் மெய்யான உருவத்தை காட்டிய குமார கடவுளும் தமிழ் நூல் சீர்க்கு இயல் தமிழ் நூலுக்கு உரிய சீர்களுக்கும் 30 சீர் இயல் தமிழ் நூலுக்கு உரிய 30 சீர்களுக்கும் சீர்க்கு ஐவன புனமது உரு காட்டிய சேய் தமிழ் நூல் சீர்க்கு ஐ இயல் தமிழ் நூலுக்குரிய 30 சீர்களுக்கும் புலவனாகிய தேவன் தேவாதி தேவனுக்கும் வன கங்கையையும் புல் அருகையும் அணிந்த நிமிர் சடையோன் நீண்ட ஜடாபாரங்களை உடைய பரமசிவனது மகன் மைந்தனுமாகிய முருகப் பெருமானின் சிற்றடிக்கு சிறிய திருவடி தாமரையை அடைவதற்கே
முருகப்பெருமானின் சிறிய திருவடி தாமரையை அடைவதையே பற்றி கொள்ள வேண்டும். திணைப்புணத்தில் முன்பு குறவரின் சந்தேகம் தீரும்படி வேங்கை மரமாய் நின்றவனும் தவவேடம் கொண்டு வள்ளிக்கு தன் உண்மை வடிவத்தை காட்டியவனும் இயல் தமிழ் புலமை உடைய சிவன் மைந்தனுமாகிய குமார கடவுளின் திருவடியை பற்றுதலே அழகாகும். குமார கடவுளின் திருவடி பொக்க குடிலில் பூதாவகை புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்து கடல் வீடு அல்லவாது காட்டில் குகத்திபிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிது. ஆதலால் திருவடியை பற்றி கொள்க. தாளினைக்கே அருள்வாய். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி எட்டிலும் பட்டதன்றோ அடி மாவலிவால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியை பற்றி கொள்க. தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சித்தடிக்கே பூங்கடல் கட்டும் பெருமாள். சீர்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர். செஞ்சிலையோர் அழகிய வில்லை உடையவர்கள், ஆனால் அவர்கள் கொலையே புரி வேடர்கள். திடீரென்று ஒரு வேங்கை கனி வேங்கை மரம் அங்கு முளைத்தது எவ்வாறு என்று நம்பிராஜனும் கூட வந்த வேடர்களும் ஐயுற்று நிற்பதை கண்ட வள்ளியம்மை முருகவேளிடம் வெந்திரல் கொள் வேடுவர்கள் வெய்யர் இவன் நில்லா துய்ந்திட நினைந்து கடிது ஓடும் இனி என்கிறார். கந்தபுராணத்தில் சிவாச்சாரியார் கூறுகிறார், துய்ந்து நில்லாது உய்ந்திட நினைந்து கடிது ஓடுவீர், ஓடிவிடும் எம்பிரானே நீர் ஓடிவிடுவீர். இவர்கள் கொலையே புரி வேடர்கள், கொலைக்கு அஞ்சாத வேடர்கள் இவர்கள், நீர் ஓடிவிடும் என்று வள்ளியம்மை முருகவேளிடம் பிரார்த்திக்கிறார். கைதொழுது நிற்றல் கடன் அன்று காணவர் இச்செய்கைதனை அறியின் தீதாய் முடிந்திடுமே, ஆதலால் நீர் ஓடிவிடும் என்று கெஞ்சுகிறார். இதிலிருந்து வேடர்களின் கொலைத்தன்மை விளங்குகின்றது. மனம் திருந்துதல் அழகாகும். புஷ்பங்களை உடைய வேங்கை மரமாய் நின்றவனும் அழகிய வில்லை உடைய குறவர்கள், ஆனாலும் அவர்கள் கொலை புரி வேடர்கள். அவர்களின் சந்தேகப்பட்ட தன்மையை கோபித்து வனத்தில் பரிசுத்தமான தவவேடம் கொண்டவனும் திணைப்புணத்தை காக்கின்ற சிறந்த வள்ளி நாயகிக்கு மலை நெல் விளைகின்ற புனத்தின் கண் தன் நிஜ ரூபத்தை காட்டிய குமரன். இயல் தமிழ் நூலுக்கு உரிய 30 சீருக்கும் புலவனாகிய தேவன், கங்கையையும் அருகையும் அணிந்த சடையோன் அவனது மகன் மைந்தனுமாகிய முருகக் கடவுளினது சிறிய திருவடியை பற்றிக்கொள் என்று வேண்டுகின்ற கந்தர் அந்தாதி. கன்னிதனை ஓர் கடி காவினில் கலந்து துண்ணு கருணை செய்து தொல் உருவம் காட்டினனே. முருகவேள் வள்ளியம்மையிடம் நேராக அவன் ஆறுமுகமும் 12 திருக்கரங்களையும் கொண்டு வரவில்லை. கனியாய், வேங்கை கனியாய், விருத்தனாய், வளையல் செட்டியாய் பலவித ரூபங்களில் வந்து பின்னரே வள்ளி மானின் தவமானின் அவளது பின்னரே சொரூபத்தை தன் தொல் உருவத்தை காட்டினான். எப்படி காட்டினான்? 3 தோளும் முகங்கள் ஓர் 2 பொன்னார் வைவேலும் குலிசமும் ஏனை படையும் பொன்னார் மணிமயிலுமாக புறவர் மின்னாள் கண்
காண வெளி நின்றனன் விரலோன் என்று சிவாச்சாரியார் கந்தபுராணம் 6வது காண்டத்தில் வள்ளியம்மை திருமண படலத்தில் மிக அழகாக விவரிக்கின்றார். தவ வேடன் திணை வளைக்கும் சீர்க்கு ஐவன புனம் அது உரு காட்டிய செய். தன் தொல் உருவத்தை காட்டினான், நிஜ உருவத்தை குணமதாக்கி பின் தவமானை புணர்ந்தவன் அல்லவா. ஆதலால் வள்ளியம்மையின் பக்குவ நிலை, தக்க பக்குவ நிலை வரும் வரை இவன் பொறுத்து இருந்து பின் தன் சுயரூபத்தை காட்டினான். தமிழ் நூல் சீர்க்கு இவன் தமிழ் நூல் சீர் 30 சீர்கள் உள்ள தமிழ். ஓரசை சீர் 2, ஆசிரிய உரிச்சீர் 4, வெண்பா உரிச்சீர் 4, வஞ்சி உரிச்சீர் 4, பொதுச்சீர் 16 ஆக மொத்தம் 30 சீர் உள்ள இயல் தமிழ் நூல். அத்தகைய இயல் தமிழ் நூலுக்கு இவன் தலைவன், தமிழ் தலைவன். தமிழ் நூல் சீர்க்கு இவன் கடவுளாகிய எம்பெருமான். ஆனால் இவன் தந்தையோ கங்கையையும் அருகையும் அணிந்து வேரி மத்த மதி தாதகி கடுக்கை அக்கு அரு சூடியவன் அவன். மேலும் துத்தி நச்சு அரா இளம் பிச்சி நொச்சி பூவிளம் சுக்கில கல அமிர்த பிறை சூதம் சுத்த இரத்த பாடலம் பொற்கடுக்கை ஏடலம் சுத்த சொல் பகீரதி திரை நீலம் புத்து எருக்கு பாழி கம் பொத்து எடுத்த தாலி தன் பொறுப்பு மத்து வேணியன். அத்தகைய வேணியரின் பிறை சந்திரனை அணிந்த சிவனின் குமார கடவுள், சிவனின் மைந்தனாகிய குமார கடவுள் அவன் புரிந்து சிறிய திருவடி. ஆனால் அவனை குவலயம் குறிஞ்சி கிழவன் என்று கூறுகிறது. குமரனை குழந்தையை குறுந்தை, ஆனால் அவனோ குறிஞ்சி கிழவன், மலை ஆளி. அனைத்து மலைகளையும் ஆளும் உரிமையை பெற்றவன் அவன். வேங்கையானவன், புனித தவ வேடனானவன், சீர்க்கு உருக்காட்டிய சேயானவன், தமிழ் நூல் சீர்க்கு ஆனவன் அவன் சடையோனின் மகனாவான். சீர்க்கை வனப்பு மலர் வேங்கையானவன் செஞ்சிலையோர் சீர்க்கை வன புனித தவவேடன் திணை வளைக்கும் சீர்க்கு ஐவன புனமது உரு காட்டிய சேய். தமிழ் நூல் சீர்க்கு வன புல் நிமிர் சடையோர் மகன் சிற்றடிக்கு சீர்க்கை வனப்பு. அத்தகைய சிற்றடியை பற்றி கொள்ளுதல் அழகு, பற்றி கொள்ள வேண்டும். வேங்கை மரமாய் நின்றவனும் திணைப்புணத்தில் சந்தேகித்த சந்தேகத்தை குறவர் விடும்படி தவவேடம் கொண்டவனும் வள்ளிநாயகிக்கு தன் நிஜ ரூபத்தை காண்பித்தவனும் இயல் தமிழ் புலமை உடையவனும் பரமசிவனது மைந்தனுமாகிய குமார கடவுளின் திருவடியை அடைதலே அழகாகும். குமார கடவுளின் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று நம் நெஞ்சுக்கு அறிவுரை கூறும் இந்த அந்தாதி. மீண்டும் ஒரு முறை. சீர்க்கை வனப்பு மலர் வேங்கை ஆனவன் செஞ்சிலையோர் சீர்க்கை வன புனிதர் தவவேடன் திணை வளைக்கும் சீர்க்கு ஐவன புனமது உருக்காட்டிய சேய். தமிழ் நூல் சீர்க்கு வனப்புல் நிமிர் சடையோ மகன் சிற்றடிக்கே. அவன் சிற்றடி தண்டைகள் சிலம்புகள் கலின் கலின் என
சிறிய சரண். அச்சிறிய சரணை நம் இரு கைகளால் பற்றி கொள்ளல் வேண்டும். பற்றி கொண்டால் முக்தி வீடு அடைவது எளிது. வெற்றி வேல் முருகனுக்கு. அரகரோகர.